அழைக்க கூடாது. ஏன்னா இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் என்னைக்கு இல்லாதது உண்டாக முடியும், என்னைக்கு சுகம் உண்டாக முடியும், என்னைக்கு வியாதி நீங்க சுகம் உண்டாக முடியும், என்னைக்கு தரித்திரம் நீங்கி உங்களுக்கு செழிப்பு உண்டாக முடியும், என்றைக்கு தோல்வி நீங்கி வெற்றி உண்டாக முடியும், என்றைக்கு பலவீனம் நீங்கி பலன் உண்டாக முடியும். எப்போ உண்டாக முடியும்ன்றா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க கற்றுக்கொள்ளும் போது. அப்ப எப்படி அழைக்கிறது? வியாதியா இருக்கும்போது என்ன சொல்லணும்? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று வேதம் சொல்லுது. ஏன்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் சொல்லி தர்றாரு நமக்கு. பலவீனமாய் பலவான் என்று சொல்லிக்கொள். நான் சொல்றேன், பலவீனமா இருக்கிறவர்களுக்கு தான் பலவான்னு சொல்லிக்கொள்றதுதான் பெரிய டானிக்கு. பலவீனமா இருக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, குடையுது, எல்லாம் பண்ணுதுன்னா காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து என்னுடைய பரிகாரி ஆகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் என்னுடையதல்ல, சுகந்தான் என்னுடையது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், குணமானேன், குணமானேன். சுகந்தான் என்னுடையது, சுகத்தை நான் உரிமை பாராட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, பலவீனம் என்னுடையது இல்லை. இதைத்தான் தினந்தோறும் சொல்லணும். பாருங்க, கையில் ஒன்றும் இல்லைன்னு காலையில் எந்திரிச்ச உடனே தலையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும், பூமியை கொஞ்சம் பார்க்கணும். மணலத்தனையாக கர்த்தர் எனக்கு தரப்போறாரு, இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் எனக்கு தரப்போறாரு. அவர் கொடுக்கறத வைக்க எனக்கு இடம் கூட இருக்காது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நான், இல்லாமைக்கு சொந்தக்காரன் இல்லை, செழிப்புக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அப்படி என்ன வேண்டும் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரின்சிபலை கத்துக்க, நான் இப்படிதான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன், இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறவன். அப்படின்னா ஏதோ இல்லாத காரியங்களை அப்படியே கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு சொல்றதல்ல. இல்லாதவள்னு சொன்னா ஆவிக்குரிய உலகத்தில் உண்மையாக இருக்கிறவைகளை, சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்குது, விடுதலை இருக்குது. ஆனா இப்ப பார்க்கிற ரீதியில் இல்லை, அதை அழைக்க வேண்டும். இல்லாதவளை இருக்கிறவர் போல் அழைக்கிறவர். இப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்தார் பாருங்க. அதுக்கு தான் பேரையை மாத்தினாரு. இந்த மாதிரி விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது அரிது. ஏதோ நம்ம முழங்கால் படிட்டு மன்றாடணும்னு கிடையாது. முழங்கால் படிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே முதலிடம் வைக்க வேண்டும். நம்முடைய முழங்கால் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே முதலிடம் வைக்க வேண்டும். முழங்கால் படிக்கும் போது மற்ற காரியங்கள் அல்ல, நடக்கக்கூடாத காரியங்கள் கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறவரால் நிச்சயமா நடக்கும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக